இப்போது நான் பேக் பார்ட்டை வச்சு நான் அப்படியே ட்ரேஸ் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இது 1/2 இன்ச் வந்து ஹூக்கு தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். நான் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் வச்சு நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கம் எடுத்துட்டு இப்படி நீங்கள் கரெக்டான ஷோல்டரில் நீங்கள் வைக்கணும். நெக்கோட ரெடி மெஷர்மெண்ட் அதுலேருந்து 1/2 இன்ச் மேலே வைக்கணும். ஸோ இங்கே பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடம் அதுலேருந்து 1 இன்ச் வந்து கீழே இங்கே இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்துலேருந்து இங்கே கரெக்டாக வச்சு இங்கே ஒரு மார்க், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே. இப்போது இந்த நெக்கை வரைஞ்சிக்கலாம். நெக்கை வரைஞ்சிட்டேன். சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணும்போது ஆம்கோல் வந்து கீழே இறக்கி ட்ராயிங் பண்ணணும். 1/2 இன்ச் மட்டும் கீழே இறக்குறேன். ஃப்ரண்ட்டுக்கு டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஹைட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பேக் பார்ட்லேருந்து -3 இன்ச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டோட ஹைட்டு கிடச்சிரும் உங்களுக்கு அப்படின்ட்டு. நான் இப்போ அப்படியே ப்ளவுஸ்லேருந்து நான் அப்படியே மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போது இதை எது கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இங்கேருந்து கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுலையுமே நான் நெக்கு கட் பண்ணலை, நான் அடிச்சு திருப்ப போகிறேன். கீழே குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட்டுக்கு, அது நான் கட் பண்ண போகிறேன். இங்கெல்லாம் நாச்சஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன், ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ப்ளவுஸ் டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வரும். இப்போது கொக்கி பக்கம் தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டாட் வந்து நம்ம ப்ரெஸ்ட் டாட் தான் எடுக்கணும். இங்கேருந்து அளக்கும்போது எனக்கு 3 இன்ச் வருது. 3 இன்ச் வருது. அதே இதை நான் இங்கேருந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த இடம் வந்து கொக்கி தைக்கிறதுக்கு நான் விட்டுருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இதிலேருந்து தான் நான் 3 இன்ச் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 1 இன்ச். ஸோ நான் 2 இன்ச் வச்சுட்டு 1 இன்ச் சென்டராக மார்க் பண்ணுறேன். ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். டாட்டோட ஹைட்டு 3 இன்ச் வருது. நான் 3 இன்ச் மார்க் பண்ணுறேன். நான் ஸ்கெட்சில் உங்களுக்கு தெரியணும்னு மார்க் பண்ணுறேன், நீங்கள் மார்க் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹூக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டு அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து 2 இன்ச் இருக்குது. 2 இன்ச் வைக்கிறேன் நான். கொக்கி பக்கத்தில் இருந்து இவ்வளோ வருது பாருங்கள். இது அதே 2 இன்ச் தான் வருது. ஸோ ஹைட்டு 2 இன்ச். இங்கேருந்து
2 இன்ச். இதை நான் சேர்க்கவே இல்லை. நீங்கள் இங்கேருந்து 2 இன்ச்சு வச்சிங்கன்னா அப்போ இங்கே 1 இன்ச்சு தான் உங்களுக்கு காமிக்கும். ஸோ நான் இங்கேருந்து இங்கே நான் மார்க் பண்ணுறேன். இதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா போதும். 1/2 இன்ச் பிடிச்சிடாதீங்க. ஓகேவா? இப்போது இந்த 2 டாட்டையும் பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சென்டர் டாட் வந்து இங்கே கிடைக்கும். இந்த லைனில் இப்படி உங்களுக்கு கிடைக்கும். நான் தச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். கரெக்டாக கொண்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த டாட் லாஸ்ட்டில் நல்லா ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரணும். நீங்கள் போட்டு இந்த இடத்துல 2-3 டைம் வந்து நீங்கள் அடிச்சிடாதீங்க. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வராது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 3rd டாட் வந்து நம்ம இதை 2ஐயும் இப்படி இழுத்து பிடிச்சோன்னா இங்கே ஒரு இடம் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? 2ஐயும் இழுத்து பிடிக்கும்போது இங்கே ஒரு இடம் அதுவாகவே கொடுக்கும். இப்போது இதுலேருந்து இந்த இடம் வந்து 1/2 இன்ச் பிடிச்சிக்கோங்க. இப்படியே பிடிச்சி நீங்கள் கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணிடணும். ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிச்சிருங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கப் ஷேப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மேலேயே நான் இன்னொரு தையல் போட்டுருவேன். நீங்களும் போட்டுக்கோங்க. டாட்டுக்கு மேலே ஒரு தையலோடையே விடாதீங்க, 2 தையல் போடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் சம்மந்தமான வேறு என்னென்ன டிப்ஸ் வேணும்ன்ட்டு சொல்லுங்கள். இல்லை வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ப்ளவுஸு டாட் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருக்கீங்கனாலே பேக் சைட்லேயே உங்களுக்கு இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ஃப்ரண்ட்டு திருப்பி போட்டிங்கனாலும் அதே ஷேப்பு ஃப்ரண்ட்லேயும் வரணும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.